கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஈரோடில் வாலிபர் எழுப்புதல் முகாம் 2025. பள்ளியில் மற்றும் கல்லூரியில் படிக்கும் வாலிபர்களா நீங்கள்? அல்லது படித்து முடித்துவிட்டு வேலையை எதிர்பார்த்திருக்கும் வாலிபர்களா? வாலிபர்களே, இது உங்களுக்கான முகாம். நடைபெறும் இடம் CSI ஆசிரியர் பயிற்சி பள்ளி மைதானம், பிரஃப் ரோடு, ஈரோடு. நாள் 16/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி முதல் இரவு 8 மணி வரை. தேவ செய்தியாளர்கள் சகோதரர் K. டேவிட் கணேசன் மற்றும் சகோதரர் L. அழகர்சாமி. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் இந்த வாலிபர் முகாமில் பங்கு பெறும்படி உற்சாகப்படுத்துங்கள். வாலிபர்களே, நீங்கள் பங்கு பெறுங்கள், உங்கள் நண்பர்களையும் பங்கு பெறச் செய்யுங்கள். தொடர்புக்கு கீழ்காணும் எண்களை தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கிரேஸ் ஃபவுண்டேஷன் ஃபெலோஷிப் நடத்தும் வாலிபர் கூடுகை நடைபெறும் நாள் February 2, 2025. நடைபெறும் நேரம் மாலை 4 மணி. நடைபெறும் இடம் L152 காலி நம்பர் 5, பந்த் ரோட், ஆப்போசிட் டு பாபா ஆட்டோ பார்ட்ஸ், ஷானி பார், சங்கம் விஹார், நியூ டெல்லி 110080. தேவ செய்தி சகோதரர் K. டேவிட் கணேசன் அவர்கள், கிராம மிஷனரி இயக்கம். மேலும் தகவலுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7378000444 0456224650. வாலிபர்களை பங்கு பெற தவறாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக இந்த கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்படி சொன்னார். லேயாள். எனக்கு ரொம்ப அந்த அம்மாவை பிடிக்குதுங்க. லேயாளுடைய ஆங்கில வார்த்தை என்னங்க? லோவிசா. அது ரெண்டையும் லோவிசாங்கிறத பிரித்து எழுதுக அப்படின்னு சொன்னோம்னா அதுல என்ன போட்டிருக்குது? லோ விசன் அப்படின்னு போட்டிருக்குது. லோ விசன். நான் இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு எதுவும் கண்ணில் குறைபாடு இருக்குதா? கண் குறைபாடுனா என்ன? சிலருக்கு கிட்ட பார்வை சரியா தெரியாது, சிலருக்கு தூர பார்வை இருக்கும். இல்லையா? அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் தூரத்துல இருக்கிற ஒரு பொருள், ஒரு உருவம் யாருக்கு தெரியாது, சிலருக்கு கிட்டத்துல இருக்க தெரியாது. பலவிதமான வியாதிகள் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் லோ விசன் உள்ள லோவிசா போல, லேயாள் போலே தாங்க இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய இன்னைக்கு இந்தியாவில் எழுப்புதுல எல்லாருக்கும் லோ விசன் இருந்தா எப்படிங்க செய்யறது? தூர தரிசனம் இருக்கணுங்க. ஊழியத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து தூர தரிசனம் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நான் ஆண்டவரேங்க ஒரு மனுஷரை இன்னைக்கு மட்டும் இவனை பார்க்கணும், இன்னைக்கு போஷிக்கணும் அப்படின்னு மட்டும் ஆண்டவர் செய்யறது கிடையாது. அவனை குறித்து பெரிய தரிசனம் வைக்கிறார், லாங் தரிசனம் வைக்கிறார். யோசேப்புக்கு அவன் மூலியமா நடக்கிற தேவத்திட்ட எப்போ ஆண்டவர் சொல்றாரு? அவன் சிறுபையனா இருக்கும் போதே அவனை என்ன செய்யறார்? முன்குறிச்சு அவனை வளர்ந்த பிறகு இவன் மூலியமா எத்தனை லட்சக்கணக்கான எகிப்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா ஒரு அதிகாரியை வைக்கப்பாரு என்று சொல்லி தூர தரிசனத்தோடு தான் ஆண்டவர் உங்களுடைய எங்களுடைய இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு லோ விசன், உங்க கூட இருக்கிற ஆண்டவருக்கு பிக் விசன், பெரிய இலக்கு வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? முதல்ல இந்த குறைஞ்சு மதிப்பிடுறத, குறைஞ்சு சின்ன தரிசனத்தை விடுங்க, பெரிய தரிசனமா இருக்கணுங்க. அல்லேலூயா. இப்ப உங்களுக்கு இந்த செய்தியோடைய சாரம்சம், மீனிங் புரியணும்னா, எனக்கு அடிக்கடி பிடிச்ச தாவீது கோலியாத்து தான் ஞாபகம் வருது. எனக்கு என் பிரசங்கத்துல, பல பிரசங்கத்துல அந்த தாவீதையும் கோலியாத்தையும் இழுக்காம இருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ரொம்ப முக்கியங்க. எனக்கு தாவீது ரொம்ப பிடிக்குது. தாவீது சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய தலைவனா என்னை மாத்திருக்குது. என்ன வார்த்தை? கர்த்தரையின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது என்ன நம்புறான்? என் வலது பக்கத்துல கர்த்தர் இருக்கிறத நம்பிட்டாங்க. இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் நம்புங்க.
உங்க அப்பா உங்க கூட இருக்கிறார், உங்க வலது பக்கத்துல இருக்கார், நம்புங்க. பாருங்க, அதனால சிங்கம் வந்து பயப்பட மாட்டான், கரடி வந்து பயப்பட மாட்டான். அங்க இருக்கிற யுத்த களத்துல இருக்கிற சவுளோட இருக்கிற யுத்த வீரர்களும் கோலியாத்தை பார்த்து பார்த்து பயப்படுறாங்க. அவங்களுக்கு தெரியல பாருங்க, குறைஞ்சு மதிப்பிடுறான். இவங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோலியாத்து தான் தெரியுது. ஆனா தாவீது பயப்பட மாட்டான், ஏன்னா வலது பக்கத்துல கர்த்தர் இருக்காருல்ல. என்ன, அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன தெரியுமா ஜெபிக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு பிரச்சனைகள் நெருக்கங்கள் வரும்போதெல்லாம் வலதுபுறம் அப்படி பாக்குறது. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? எவ்வளவுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா அப்படி வலதுபுறம் திரும்புங்க. பிரச்சனை பற்றி சும்மா அழுமுஞ்சியா இருக்காதீங்க. நான் செத்து போயிருவேன்னு நினைக்காதீங்க. உங்க பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறார் பாருங்க. ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? சொல்லுங்க. சின்ன பிள்ளை போல மாறுங்க. நமக்குங்க ஏசப்பாவுடைய பார்வையில நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைகள் தாங்க. அவருக்கு பிள்ளைகள் தானே. நம்ம எல்லாரும் அவரை எப்படி கூப்பிடுறீங்க? பிரதர் எனக்கு 70 வயசாயிருச்சு, நான் அவரை அப்பான்னு கூப்பிட மாட்டேன். உங்களுக்கும் அப்பா தான், எனக்கு அப்பா தான். அப்பா பிதாவே அப்படிதானுங்க கூப்பிடுறோம். நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைகளா மாறணுங்க. ஒரு கிறிஸ்தவன் சிறு பிள்ளை போல விசுவாசத்தா போதுங்க. அவன் பெரிய காரியங்களை அவனுக்கு உண்டு ஆண்டவர் செய்வாருங்க. ஜெபிச்சாலே சின்ன பிள்ளை போல இருக்கணும், சின்ன பிள்ளை போல ஜெபிக்கணும். என் மக ஒருத்தி, கடைசி 3வது மக சைனி தரசா, ஒரு முறை என்னுடைய கார் ஆக்சிடென்ட்ல கார் உடைஞ்சிருச்சு, சர்வீஸ் போட்டிருந்தோம். எனக்கு 3 பெண் பிள்ளைகளை ஒவ்வொரு முறையும் 2 வீலர்லையா போய் விட்டுட்டு வரேன். ஒரு ட்ரிப்பு மூத்தல விட்டுட்டு, 2வது ட்ரிப் விட்டுட்டு, 3வது இவ்வளவு விட போனா, நம்ம கார் எப்போ வரும்னு கேட்டேன். நம்ம கார் உடஞ்சிருச்சு, சர்வீஸ் போட்டிருக்குது, வரும், கொஞ்சம் டைம் ஆகும் அப்படி சொன்னேன். சொல்ற டேடி அந்த உடஞ்ச காரை நமக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல, அது வேண்டாம், கொடுத்துருங்க, நம்ம புது கார் வாங்கிடுவோன்ட்டேன். நான் சொன்னேன் புது கார் வாங்கினா பணம் தேவை இருக்குது சைனி சொன்னேன். அவ கொஞ்ச நேரம் அமைதியாக வந்து அவ யோசித்து சொன்னா, அப்போனா டேடி என் ட்ரெஸ் வச்சிருக்கிற செல்ஃபில் உண்டியில் வச்சிருக்கிறேன், அதில் கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது, அதை வச்சு கார் வாங்கிருங்கிற. வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு என்ன என் காசு தரேன்ட்டேன். நான் ஆசிரியர், ஏய் உன் உண்டியில் வச்சு சின்ன நட்டு கூட வாங்க முடியாது பிள்ளை, ஒரு பார்ட்ஸ் கூட வாங்க முடியாது பிள்ளைன்னு சொன்னேன். அவள் கொஞ்சம் சோர்ந்து போய் கொஞ்சம் அமைதியாக வந்தா. என்ன அடுத்து ஸ்கூல்ல போய் இறக்கி விட்டேன். பாய் சொல்லிட்டு போனவ மறுபடியும் டேடி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்ன பிள்ளை? டேடி அதான் அந்த ஏடிஎம் இருக்குல்ல, அதை உள்ள விட்டாலே ரூபாயா வருதுல்ல டேடி, நீ எவ்வளவு பணம் வேணுமோ அதை உள்ள விட்டு எடுக்க வேண்டியதானேங்கிற. அவன் நம்பிக்கை பாருங்க, எங்க அப்பாவால கார் வாங்க முடியும் நம்புறா. நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு நாள் என்னுடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீரோடு அழுது கொண்டிருந்த போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஓ மக ஓ மேல வச்சிருக்கிற நம்பிக்கையே நீ என் மேல வைக்க வேண்டியதாண்டா, நான் தான் உனக்கு தகப்பனா இருக்கிறேன், உன் தேவைகளை சந்திக்க மாட்டேனா? ஹல்லேலூயா. நான் விசுவாசத்துல ஆண்டவர் கைகளை அர்ப்பணிச்சு விட்டேன். இப்ப எங்க ஊழியத்துல பாத்தீங்கன்னா ஒரு மிஷனரி இயக்கனாலே வீட்டுல போய் ஃபண்டு கலெக்ட் பண்ணும். இதுல நிறைய மிஷனரி இயக்கங்கள்ல ஃபண்டு கலெக்ட் பண்ணணும், பகுதி நேரமா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா எங்களுக்கு அப்படியெல்லாம் நிறைய எங்களுக்கு உதவி செய்யற பகுதி நேர ஊழியர்கள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஊழியம் செய்கிற நண்பர்கள் இருக்கணும். அது தேவைன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். வருகிற நாட்கள்ல ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர்களை ஒவ்வொரு பட்டணத்துக்கு ஒவ்வொரு தாலுக்காக்குள்ளும் ஆண்டவர் எழுப்பும்படி நீங்களும் ஜெபிங்க, நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பேசினாருன்னா நீங்க கூட எங்க பகுதிகளில் நான் உங்களுக்காக ஏதாவது உதவி செய்றேன். என்ன செய்யணும்? எங்க ஊழியத்துக்காக ஒரு ஜெபக்குள்ள ஆரம்பிங்க. எங்க ஊழியத்திற்காக யாராவது காணிக்க கொடுக்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சதுனாலே நாங்க மிஷனரிகளை அனுப்பி வச்சிடலாம். 7000 மிஷனரிகளை அனுப்பி வைப்பதற்கு துரிதப்படலாம். ஹல்லேலூயா. ஆனா எங்களுக்கு அப்படி பகுதி நேர ஊழியர்கள் இல்லாதனால முழு நேர ஊழியர்களே போய் காணிக்க கலெக்ட் பண்ண வேண்டி இருக்குது. பாருங்க, இப்ப சாயங்காலம் 6 மணிக்கு மேல தாங்க கிராமத்துல ஜெபக்குழு ஆரம்பிக்க முடியும். வாலிபர் ஜெபக்குழு, கொரோனலி ஜெபக்குழு, அற்புத ஜெபக்குழு, சுகமளிக்கும் கூட்டம், இப்படி எல்லாம் சாயங்காலத்துல தானுங்க வர முடியும். ஏன்னா காலேஜ் போயிட்டு ஸ்கூல் போயிட்டு சாயங்காலத்துக்கு மேல தானே எல்லா கிராமத்துக்கும் ஆள் வர்றாங்க வேலைக்கு போயிட்டு. ஆனா சாயங்காலத்துக்கு மேல எங்க ஊழியர்கள் எல்லாம் காணிக்க கலெக்ட் பண்ண வந்துருவான் முழு நேர ஊழியர். ஏலை அங்க பிரேயர் செல் தொடங்குடா, என்ன அவங்க 1000 ரூபாய் மாசம் தருவாங்கண்ணே. சாயங்காலம் போனா தானே அவங்க வீட்டுக்காரர் இருப்பாரு, சாயங்காலம் தானே வர சொல்லுவாங்க. 1000 ரூபாய் வாங்கினா தானே வாடகை கட்ட முடியும், சோறு சாப்பிட முடியும்னு சொல்லி அங்க போயிடுறான். ஒரு வீட்டுக்கு போனா
நீங்கள் ஒரு வாழைப்பழம் தருவீங்க, சேவு மிக்சர் தருவீங்க, ஒரு காஃபி போட்டு தருவீங்க. அடுத்து உங்களுக்கு கொடுத்து நாங்கள் விசாரிக்கணும், நாங்கள் செய்கிற ஊழியத்தை கொடுத்து நீங்கள் விசாரிச்சீங்கன்னா என்ன ஊழியம் நடக்குது, நல்ல மூச்சு விடாமல் ஒரு 1/2 hour எங்கள் ஊழியத்தை குறித்து சொல்லணும். சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் உங்களால் இயன்ற காணிக்கை தர்றீங்க, ஜோபிச்சு வாங்கிட்டு வரோம். ஆனால் அந்த காணிக்கை கிராமத்துக்கு தானங்க நீங்க கொடுக்குறீங்க. அந்த காணிக்கை வர்றதுனால ஒரு 1/2 hour அந்த நேரம் விரயமாயிருதுல. அந்த 1000 ரூபாய் காணிக்கை கிராமம் எழுப்புதலுக்காக பயன்படணும். அந்த 1000 ரூபாய் வாங்குறதுனால கிராமம் எழுப்புதல் ஊழியங்க தடைபடுது. யோசிச்சு பார்த்து என்ன வேதனையா இருக்குது. நான் ஜெபம் பண்ணேன், எலியாவை தேடி காக்கா வரணும். அல்லேலூயா. காக்காவை தேடி எலியா போடுவான், தப்பானா எடுத்துக்கிறாங்க. இது நான் சொன்னதுல நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என் முழு நேர ஊழியர்கள் எந்த வீடுகளுக்கு காணிக்க வாங்க போகக்கூடாது. அல்லேலூயா. ஒருவேளை இன்னும் இந்த செய்தியை கேட்குற நீங்க, எங்களுடைய முழு நேர மிஷனரிகள் உங்கள்கிட்ட யாராவது காணிக்க வாங்க வர்றாங்களா? டேவிட் கணேசன் சொல்லியிருக்கிறாரு, நீங்க ஒன்றும் எங்க வீட்டுக்குன்னா காணிக்க வாங்க வர வேண்டாம். நாங்கள் காணிக்கையே நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் மணி ஆர்டர் பண்ணுறோம், இல்லை பேங்க்கில் போட்டு விட்றோம், இல்லை எப்பொழுதாவது ஏதாவது ஒரு கூட்டங்களில் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நாங்கள் சேர்த்து வச்சு கொடுக்குறோம். நீங்கள் தயவு செய்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் ஊழியத்துக்கு வந்து ஊழியம் எங்களால் தடை பண்ணக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு வராதிங்க நீங்கள் சொல்லுங்கங்க. அல்லேலூயா. ஒருவேளை முழு நேர ஊழியர்கள் தான் வீடுகளுக்கு போய் கலெக்ட் பண்ண வேண்டான்னு இருக்கேன். ஒருவேளை இந்த பாரத்தை சுமக்கிற யாராவது பகுதி நேரமா ஒவ்வொரு ஏரியாலும் ஒருவர் எழும்புவார்கள். ஆனால் எங்களுடைய இந்த வியமம் ஊழியத்திற்கு பிரதிநிதியாக நான் என்னால் என்றபடி காணிக்கலை கலெக்ட் பண்றேன், கொடுக்கிறவர்களை உற்சாகப்படுத்துகிறேன் என்று சொல்லுங்க, தாராளமா வரலாம். அல்லேலூயா. இன்னைக்கு ஊழியனாலே காணிக்கை கலெக்ட் பண்ற ஊழியம் மட்டும்தாங்க கிட்டத்தட்ட 80% நடக்குதுங்க. ஏதோ கொஞ்சம் அது போக ஒரு ஊழியம் நடக்குது. பிறகு எப்படிங்க எழுப்புதல் வரும்? நான் இப்படி ஒரு தீர்மானம் எடுத்ததுனால எத்தனை பெரிய கஷ்டம் தெரியுமாங்க, குறைவுகள் தெரியுமாங்க, கிரிட்டிசிசம் தெரியுமாங்க. அல்லேலூயா. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க கூடாது. அல்லேலூயா. நமக்கு ஆண்டு மேல பெரிய தரிசனம் இருக்கணும். கோலியாத்தை பார்த்து பயப்படக்கூடாதுங்க. கோலியாத்தை மாற்றுகிற இயேசு கிறிஸ்து பெரியவர், அவர் உயிருள்ள தேவன் என்பதை நம்பணும். என்னை கேட்ட 1 சாமுவேல் 17 இருக்கிற சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்கள் எல்லாம் லோ விஷன் உள்ளவங்க, குறைஞ்ச தரிசனம் உள்ளவங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் சோப்புலாங்கி குழந்தை இயேசு, அவரை வச்சு இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியாது. 40 நாள் பயந்தாடிகளா இருக்கிறாங்க. என்னை கேட்டா 21 நூற்றாண்டு ஆச்சுங்க, பூரா பயந்தாடியாவே இருக்கும். ஏசப்பாவை பயன்படுத்த தெரியல பாருங்க. அவங்க எல்லாம் கோலியாத்தோடைய உருவத்தை பாக்குறாங்க, பக்கத்துல இருக்கிற கோலியாத்தோட உருவத்தை பாக்குறாங்க. ஆனா பெரியவர்கள் நம்ம கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த, வார்த்தையினால் சிருஷ்டித்த வல்லமையுள்ள தேவன், மகிமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிற. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா அவர் உனக்காக 10 ஸ்டெப் எடுத்து வைப்பாருங்க. பேதுரு இயேசு கிறிஸ்து கடல் மீது நடக்கிறத பாக்குறான். அப்ப அவனோட விசுவாசம் எப்படி மாறுது பாருங்க. நானும் கடல்ல நடக்கல இல்ல. நிறைய கிறிஸ்தவங்க பைபிளை வாசித்து மூளைதாங்க வளருது, ஆனா செயல்பாடுல ஒண்ணும் கிடையாது. நான் அறிவு ஜாஸ்தி புத்தி கம்மிங்கிறேன் கிறிஸ்தவங்களுக்கு. என்ன அறிவு ஜாஸ்தி என்ன புத்தி கம்மி? நிறைய பேருக்கு வசனம் தெரியும், அந்த வசனத்தை டேஸ்ட் பண்ணியிருக்காங்களா, வசனத்தை அது பிரயாசப்பட்டு செயல்பட்டு இருக்காங்களான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லை. டாக்டருக்கு படிச்சுட்டு ஊசி குத்த தெரியாதவங்க எல்லாம் டாக்டராங்க. ஐயோ ஊசி குத்துனா உங்களுக்கு வலிக்கல, ரத்தம் வரல, எனக்கு பயமா இருக்கு, ஊசி குத்தல அப்படின்னா டாக்டர் படிச்சா ஊசி குத்தணும் இல்லைங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இல்லை. நீங்க ஏசாமியை அறிஞ்சு எத்தனை வருஷம் ஜட்ஜு போறீங்க? அவரை ஏசப்பா பயன்படுத்தணும்ல, ஏசப்பாவுடைய வார்த்தைகளை பயன்படுத்தணும்ல, அவரை விசுவாசிக்கணும்ல. இது வார்த்தை வேற, என் வாழ்க்கை வேற, செயல்பாடு வேறன்னு சொன்னா அவனுக்கு லோ விஷன் இருக்கிறதா அர்த்தம். 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல எலிசா தீர்க்கதரிசியும் அவனுடைய வேலைக்காரனையும் கைது பண்றதுக்கு ஒரு இராணுவங்கள் வந்துருச்சு. 2 பேரை பிடிக்கிறதுக்கு பல நாட்டு இராணுவங்கள் வந்து சுத்திட்டாங்க. அவன் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்திருச்சு அவன் சொல்றது, ஐயோ ஆண்டவரை நம்ம மடிந்து போகிறோம், அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான், நம்ம சாக போறோங்கிறான். ஏன்னா அவனுக்கு லோ விஷன்ங்க. அங்க தீர்க்கதரிசி மூலியமாக அவனுக்கு சொல்லப்படுகிற பெரிய வார்த்தை என்ன தெரியுமாங்க? நான் உங்களுக்காக அதை நான் வாசித்து காமிக்கிறேன். அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். பாருங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம்
16வது வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கவளை பார்க்கலும் நம்மோடு இருக்கவளை அதிகம் என்றான். நீங்க இப்ப இருக்கிற உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்க்காதீங்க, அதை காட்டிலும் பெரிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிற அந்த கண்ணு திறக்கப்படணுங்க, அந்த விசுவாசம் வரணுங்க. எந்த கிறிஸ்தவன் என் கூட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு சொல்றானோ அவன் தான் பெரிய காரியங்களை செய்ய முடியும், அவன் தான் அற்புதத்தை ருசி பார்க்க முடியும். அல்லேலூயா. இவன் கண்ணு குருடா இருக்குது. எங்கள் லேயாளுக்காவது கூச்ச பார்வைதா இருந்துச்சு, இவனுக்கு ஆவிக்குரிய குருடனா இங்க இருக்கிறான் அந்த வேலைக்காரன், அசிஸ்டன்ட் ஊழியக்காரன் எலிசாவுக்கு. அங்க தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு பாருங்க, என்ன 17ஆம் வசனத்துல, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். அவன் என்ன பார்க்கிறான், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. இவன் கண்ணு குருடா இருக்குது, ஆவிக்குரிய கண்ணு குருடா இருக்கு. இன்னைக்கு ஏன் இந்தியாவுல எழுப்புதல் இல்லை? நிறைய கிறிஸ்தவங்க ஆவிக்குரிய குருடர்களா இருக்கிறாங்க. அவங்க கெட்ட பார்வை உள்ளவங்க, தனக்கு இருக்கிற இப்போ உள்ள பிரச்சனைகளை மட்டும்தான் பார்த்து பார்த்து புலம்பி அழுது செயல்படாம அவிசுவாசத்தோடு சந்தேகப்பட்டு பயத்து செயல்படாத கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்க. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல வாசி பாருங்க, 38 வருடமா ஒருத்தன் வியாதிசம் படுத்து கிடக்கான. ஒருத்தன் எப்படிங்க 38 வருடம் வியாதியோடு படுத்து கிடக்க முடியும்? ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறான். அவனை தேடி ஆண்டவர் என்ன சொல்றாரு, சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்னைக்கு எல்லாருமே இயேசு எனக்கு அற்புதம் செய்த, என்ன அற்புதம் செய்தான்னு சாட்சி சொல்றான். நான் அப்படி சாட்சி சொல்றவங்களுக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கிறேன், அவங்க எல்லாம் அறக்கிறிஸ்தவங்க. எனக்கு குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்தேன், குழந்தை கொடுத்தாரு, கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சேன், கடன் பிரச்சனை அடைச்சாரு, வீடு இல்லைன்னு ஜெபம் பண்ணேன், வீடு கொடுத்தேன். நல்லதுங்க, அதெல்லாம் ஜெபத்தை கேட்கிற தேவன் இன்னும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். இன்னும் உங்களுக்கு என்ன ஜெப குறிப்புகள் ஜெபிக்கணும் எங்கிட்ட நீங்க தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்களும் பாரம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறதாங்க அவருக்கு தெரியும், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனா அதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாதுங்க. ஏசு எனக்கு என்ன அற்புதம் செய்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அறக்கிறிஸ்தவங்க. என்ன செய்யணும், என்னை கொண்டு இயேசு என்ன அற்புதம் செய்தார், நான் ஜெபித்தேன் ஒரு கிராமத்துல இருக்கிற பிசாசுபடி உள்ளவரை விடுதலை ஆக்கினார், நான் ஜெபித்தேன் ஒரு வியாதி உள்ளவர்களுக்காக நான் ஜெபித்த போது வியாதி சுகமாகினது, லீதியாளுக்கு உள்ளம் திறந்தது போல நான் பிரசங்கித்தேன், அவங்க லீதியாள் உள்ளத்தை திறந்தார், ரட்சிக்கப்பட்டார்கள், என்னை கொண்டு ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொல்லுகிற சாட்சிகள் வேணும் ஐயா. அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, சும்மா எனக்கு அற்புதம் செஞ்சான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. என்னை கொண்டு என்ன செஞ்சார், அதுதான் முழு கிறிஸ்தவம். முழு கிறிஸ்தவம் இன்றைக்கு ஏன் எழுப்புதல பூரா அறக்கிறிஸ்தவங்களா இருக்காங்க. இன்னும் இந்த வசனத்தின்படி பார்த்தா குருடர்கள் ஐயா, குருடர்கள். அவங்களுக்கு எல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டி இருக்குது. இவன் பார்க்கும்படி குருடான கண்கள் திறக்கப்படும்படி, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி, கேயாசின் கண்கள் திறக்கப்பட்டது போல இன்றைக்கு இருக்கிற எல்லா கிறிஸ்தவருடைய கண்கள் திறக்கப்படும்படி ஜெபிக்கிறேன். அவங்க ஆண்டவருடைய வல்லமை அறியல, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறத அறியலைங்க. நான் உங்க மத்தியில பேசுகிற என் பேர் கணேசன் தான். எனக்கு என்னங்க இயேசு பத்தி தெரியும். நான் விருதுநகர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறேன். எங்க ஊருக்கு வர்ற கிறிஸ்தவங்கள் எல்லாம் அருவாளத்துக்கு வெட்ட போயிடுவேன். ஏன்னா என்னடா இவங்க மதம் மாத்த வந்திருக்கிறாங்க, தான் கடவுளை குறித்து எதுக்கடா ஊரா சொல்றாங்க, இப்படிதான் அனுப்பி. ஏன்னா எனக்கு லோ விஷன் தானுங்க, எனக்கு அவ்வளவுதான் சிந்தனை, அவ்வளவுதான் என்னுடைய பார்வை. ஆனா என்ன ஒரு நாள் மருத்துவர் பரிசோதித்து உங்க இருதயத்துல வியாதி இருக்கு, நீங்க 6 மாசத்துல செத்து போயிருவேன்னு சொல்லி மரண தேதி முன்குறிச்சார். அழுவேன். கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. கிறிஸ்தவங்களுக்கு ஒரு ஜாமி தான், எனக்குன்னா அப்படி இல்லைங்க, பலர் கடவுள்கள் இருக்கிறாங்க. எல்லா இடத்துக்கும் போவோன்னு சொல்லி ஏறி இறங்காத இடமே இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் நடந்தாலே இழப்பு வந்துடும். சரி, சாகிறது சாக போறோம், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டு சாக வேண்டியது. அவங்க வாட்டு வெக்கப்படாம தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணாங்க, நம்ம அருவாளத்துக்கு விரட்டணுமே, கேலி பண்ணணுமே, கிண்டல் பண்ணணுமே. அந்த சாமியை கும்பிட்டு பார்ப்போம், காசா பணமாங்க, வாயா வலிக்க போகுது, சும்மா கேட்டு பார்ப்போம்னு சொல்லி சர்ச்சுக்கு போனேன். அவங்க பண்ற பிரசங்கம் புரியல, அவங்க பண்ற பாடுற பாட்டு புரியல, ஜெபம் பண்ணும்போது சும்மா
ஒரு நிமிஷம் ஜெபம் பண்றது, ஏசப்பா எனக்கு உயிர் வாழ ஆசைப்படுறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன ஆச்சரியம், ஒரு தொடுதல், ஒரு வல்லமை என்னை தொடுகிறது. ஒரு நிமிஷம் தாங்க ஜெபிச்சிருப்பேன். அந்த ஒரு நிமிஷம் ஜெபத்துல ஆண்டவர் ஒரு வல்லமை உணர முடிந்தது. அவருடைய கரம் என்னை தொடுகிறதை உணர முடிந்தது. அந்த ஜெபித்து முடித்த உடனே எனக்குள்ளாக இருக்கிற அந்த பயம் என்னை விட்டு போயிருச்சு. ஒரு ஆறுதல் என்னை நிரப்புகிறது. அப்ப அதனால அடுத்த வாரம் போனேன், அதுக்கடுத்த வாரம் போனேன், 5 வாரம் போயிருப்பாங்க. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாங்க. ஐயோ, உலகம் தர முடியாத சந்தோஷத்தை இயேசு கொடுத்தார். இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, கிறிஸ்தவங்களா இருக்கலாம், கிறிஸ்தவங்க அல்லாதவங்களா இருக்கலாம், முகமதி நண்பர்களாக இருக்கலாம், யாருனாலும் என்னங்க, ஏசப்பாவிடத்துல ஒரு நிமிஷமாவது இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா உங்களுக்கு ஆறுதல் செய்வாருங்க. ஏசப்பா அற்புதம் செய்வாருங்க. அல்லேலூயா. யாரோ ஒரு பெரிய வல்லமையுள்ள ஊழியக்காரர்கள் ஜெபிச்சுதான் அற்புதம் நடக்கும் நீங்க நினைக்காதீங்க. எந்த இடத்துல இருந்து ஜெபிச்சாலும், யார் ஜெபித்தாலும் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஏதோ ஒரு பெரிய மாற்றம், எல்லாம் என் வாழ்க்கை மாறினது, என் பாவ வாழ்க்கை மாறினது. சந்தோஷம், சமாதானம் என்னால உணர முடிகிறது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசப்பா நல்லவர் என்பதை ருசிச்சு பார்க்கணும். ஏசப்படத்தில் ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களை அறியாத ஒரு சந்தோஷம் உங்களை நிரப்புகிறது உங்களால் உணர முடியும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மறுபடியும் என்னை டாக்டர் இடத்துல செக் பண்ணா வியாதி இருந்ததுக்கான அறிகுறி கூட இல்லைன்ட்டாருங்க. அல்லேலூயா. சும்மா இருக்க முடியுமா? அன்னையில இருந்து ஏசப்பா ஊழியத்தை நான் செய்யறேங்க. என் ஆண்டவர் வியாதியை சுகமாக்குறார் என்ற நம்பிக்கை, விசுவாசம். இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நான் போய் சவால் விட்டு சொல்றேன், எனக்கு ஏசப்பா சுகம் கொடுத்தார்ல, உனக்கும் சுகம் கொடுப்பார், உனக்கு அற்புதம் செய்வார் எல்லாம் சொல்லுகிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு லோ விசன் தாங்க, நீங்க கவலைப்பட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். ஆண்டு பாருங்க, பெரிய தரிசனத்தோடு தான் உங்கள் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. அண்ணாள் குழந்தைக்காக ஒருவேளை அழுறாளா? சக்களத்துகள் மனமடி உண்டாக பேசுகிறார்களா? பாருங்க, ஆண்டவர் அவளுக்கு சில அற்புதங்களை தாமதப்படுத்துகிறார். குழந்தை பிறதை தாமதப்படுத்துகிறார். எதற்காக? தரமானதை தரும்படி. அவள் ஒரு நாள் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்க வேண்டும் என்று காத்திருக்கிறார். அல்லது இன்னைக்கு பிரச்சனையை வச்சு அவ சாப்பிடாம இருக்கிறா, அழுகிறா, சஞ்சலப்படுறா. இதான் வாழ்க்கை. இருதயத்தை ஊற்றி அவள் ஜெபிக்கும் போது, பொருதனையோடு ஜெபிக்கும் போது சாமுவேலை ஆண்டவர் தருகிறார். அந்த சாமுவேல் மூலம் பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஒருவேளை உனக்கு வருகிற அற்புதம் தாமதித்து கொண்டு இருக்கிறதா? நான் உங்களுக்கு சொல்றேன், பெரிய திட்டத்தை உங்க மேல வச்சிருக்கிறதுனால என்னைக்கு தாமதப்படுத்துகிறார். அதான் உன்னுடைய கண்கள், தரிசன கண்கள் விசாலப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். தூர பார்வை வேணும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை நம்பி ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு. அந்த ஆசீர்வாதத்தினால பெரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. பைபிள்ல யோவான் புஸ்தகத்துல யாக்கோபின் கிணறு, அந்த கிணற்றுல உட்கார்ந்துதான் சமாரியஸ்தரிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? சுவிசேஷத்தை சொல்லுகிறார். அந்த சுவிசேஷத்தை கேட்ட அந்த சமாரியஸ்தரி ஓடுகிறாள். ஒருவர் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் சொல்லிவிட்டார், அவர் கிறிஸ்துதானா என்று பாருங்க. தனக்கு தெரிந்த இயேசுவை பிரசங்கிக்கிறாள். அங்க இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர்கள் இயேசுவை பார்த்து அவள் எல்லோரும் இயேசுவை ஏற்றுக்கொள்கிற, ரட்சிக்கப்படுகிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப கிணறு வெட்டும் போது யாக்கோபுக்கு தெரியாது, பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பாக இந்த கிணறை வச்சுதான் சமாரியாவிற்கு சுவிசேஷம் போகணும், நூற்றுக்கணக்கான பேர் ரட்சிக்கப்பட போறாங்கன்னு சொல்லி தெரியாது. தூர தரிசனம் வேணுங்க. அல்லேலூயா. இப்ப எங்க ஊழியமே கிராம ஊழியங்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, கிராம ஊழியம் பார்த்தா எப்படிங்க காசு வரும்? அது கிராமத்துல குறிப்பா சிறுவர்கள் மத்தியில தான் நிறைய ஊழியம் செய்யும். மாசத்துல ஆலயமில்லாத கிராமங்கள்ல 1 லட்சம் சிறுபிள்ளைகளை நாங்கள் சந்திக்கிறோம். ஆண்டோட அன்பை சொல்லி கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுவாங்க, இதெல்லாம் வீணு, நீங்க வைக்கிற அந்த வாலிபர் முகாம் எல்லாம் வீண், 1 லட்சம் வாலிபர்கள் கூடி வருகிறார்கள், அதெல்லாம் வீணு, அந்த சிறுபிள்ளையை மத்தியில ஊழியம் செய்யறது வீணு. அவங்க எல்லாம் இப்ப உள்ள ரிசல்ட்டை பாக்குறாங்க. எல்லாரும் ஏன் தெரியுமா கிராம ஊழியத்துக்கு வர மாட்டேன்? இப்ப போனா காசு வராதுங்க, கிட்ட பார்வை உள்ளவர்கள். ஆனா ஆண்டோடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லு? தண்ணீர் மீது உன் ஆகாரத்தை போடு, நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இதன் பலனை காண்பாய். தூர தரிசனம் இருக்கணுங்க. அல்லேலூயா. அருமையான இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரி, லேயாள் கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்தாலும் அவள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவ கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கிறார். ராகேலுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை விட லேயாளுக்கு ஆண்டு கொடுத்த ஆசீர்வாதங்க தாங்க ரொம்ப.
இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அதில் பெரிய தரிசனத்தோடு அவர் கைகளில் அர்ப்பணிப்போம். என் ஆண்டவர் உயிருள்ள ஆண்டவர், ஜீவிக்கிற ஆண்டவர். நான் ஜெபித்தால் பதில் கொடுப்பார். அவரால் செய்ய முடியாத ஒரு அற்புதம் அந்த உலகத்துல கிடையவே கிடையாது. என்னை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அற்பமாய் எண்ணப்பட்ட என்னை கொண்டு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக என்னை மாற்ற முடியும். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்தொடர்ந்தாங்க தூர தரிசனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உங்களுக்கு கிட்ட பார்வையா தூர பார்வையா? இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்கள் திறக்கிறார். அவர்களோடு இருக்கிறவரை காட்டிலும் நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். இன்றைக்கு உன் கண்ணு முணுக்க கிட்ட இருக்கிற கோலியாத்தை பார்க்கணும். கோலியாத்தை முறியடிக்கிற என் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டு பெரிய காரியங்களை செய்வர். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனை, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படுவதாக. லோ விசனாக இருக்கிற அவருடைய கண்கள் மாறட்டும், தூர தரிசனம் உள்ளவர்களாக மாறட்டும். இன்றைக்கு இருக்கிற கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்குகிற அந்த லோ விசன், லோ தரிசனத்தை மாற்றி போடும். அந்த அவிசுவாசத்தை மாற்றி போடும். எனக்குள் என்னோடு கூட இந்த கோலியாத்தை முறியடிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தை தருவீராக. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த செய்தியோடு கேட்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான அற்புதங்களை செய்வீராக. கர்த்தர் மனமிறங்கி அவளுடைய வியாதியை சுகப்படுத்தும். குழந்தை பாக்கியத்தை தாரும். திருமண தடைகள் நீங்கட்டும். வேலை கிடைப்பதாக. சொந்த வீடு கட்டுவார்களாக. அவள் விரும்புகிற அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நடப்பதாக. அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.